ஹலோ, நான் உங்கள் D.K.M. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிஆர் ரேங்க் புஷ் தான் பண்ண போகிறோம். மிச்ச நாள் நம்ம ஐடி ஆஃப்லைன் தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம சோலோவாக ஒரு பிஆர் ரேங்க் போயிருக்கோம். இப்போ நம்ம வந்து டைமண்ட் 2 ஸ்டாரில் தான் காய்ஸ் இருக்கோம். அதனால் நம்ம ஹீரோயிக், எலைட் ஹீரோயிக், மாஸ்டர் போகிறது தான் நமக்கு பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து சின்ன பையன். எத்தனை வயசுனா எனக்கு 12 வயசு தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ லொபியில் தான் இருக்கேன், பிஆர் லொபியில். இது இன்னும் 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். ஓகே, இப்போ பிஆர் பர்முடா மேப் தான். பர்முடா மேப்பில் வந்து நான் பீக்கில் இறங்குறேன். எத்தனை பேர் ஓல்டு பிளேயர்னு எனக்கு தெரியாது. ஓல்டு பிளேயர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில். கமெண்ட்டில் வந்து சோலோவாக நான் விளையாடுறேன், அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நல்லா கதைச்சி விளையாடுற மாதிரிக்கே. அதுக்கு உங்கள் ஐடியாவும் கமெண்ட் பாக்ஸில் யூஐடியவும் ஃபோன் நம்பரையும் பின் பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா பிஆரில் வந்து இந்த இடத்துல தான் இறங்குறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நல்ல கன் எடுக்கலாம். கீழே இறங்க போகிறேன். இறங்கிட்டேன், மேலால் இறங்கிட்டேன். இங்கே கன் சொட்டுறேன். எனிமி டக்குன்னு ஓலை போட்டோம் காய்ஸ். டக்குன்னு ஓடிடுறேன் இந்த இடத்த விட்டு. இன்னில இருந்தால் போட்டோம். நமக்கு AK-47 கிடச்சிருக்கு. கொஞ்சோட்டு இருந்தால் நம்மளை கொன்று இருப்பான். மிஸ் ஆகிட்டோம் கொஞ்ச நேரத்தில். நம்ம திருப்பியும் நம்மளை அவன் சுடுறான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே டேமேஜ் கொடுத்தா போச்சு, நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ரிவ்யூ டைம் இருக்குது இன்னும். அதனால் திருப்பி ரிவ்யூ ஆகி வந்து அவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன். ஏன்னா நீங்களே பாருங்கள் காய்ஸ், நான் இவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன். இதுக்கு வேறு லேட்டாகும் காய்ஸ். அதுக்குள்ளே நம்ம கையிலனா வேர்த்துருக்கா, ஆனால் தொடச்சிக்குவோம். இது வெயில் காலம்னால ரொம்ப சரியான மாதிரிக்கே வேர்க்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியாலவே இறங்கிக்கிறோம், ஏன்னா இங்கே ஃபைட் பண்ணிக்கிருக்காங்க. ஓகே, திருப்பியும் டேமேஜ் கொடுக்குறான். நான் செத்துடக்கூடாது. இப்போ நமக்கு விக்டர் கிடச்சிருக்கு. விக்டர் ரீலோடவும் பண்ணலையே, இன்னொரு விக்டரும் கிடச்சிருச்சு. ஐயோ, இவன் என்ன ஷார்ட்கட்டில் வந்துட்டான் போடு. ஓகே, ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட்டு கில் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரியே ஒரு ரிவெஞ்ச் எடுத்தோம். திருப்பியும் இவன் ரிவ்யூ ஆகி வருவான், அப்பையும் இவனை ரிவெஞ்ச் எடுப்போம். இவன் என்ன லூட் வச்சுருக்கான்னு தெரியல. என்ன போடு. 2 ஜிப் வச்சுருக்கிற கன் வச்சுருக்கான். அந்த கன்னோட பேர் தெரியாது. ஓகே, இங்கே ஓலை யாரோ போட்டு ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எகிரி குதித்து அங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கிட்டு யாரும் இல்லை, இங்கிட்டும் யாரும் இல்லை. பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் இதே சுற்றிக்கிருப்போம். டக்குன்னு எனிமி இங்கே ஒரு எனிமி இருக்காங்க காய்ஸ், கெல்லி கேரக்டர் வச்சுக்கிட்டு. அவங்க இங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அவங்க வருவாங்களா? இன்னும் வரல காய்ஸ். ஐயோ, சுற்றி வந்துட்டாங்களே. இங்கிட்டு வால் போட்டுருவோம். வால் எடுத்து அழுத்தி பிடி பூயாடி போடு. தரமாக அழுத்தி பிடிச்சி இவரையும் கில் பண்ணி 2 கில் பண்ணிட்டோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து இந்த முறை ஆள் குறைவு. இந்த ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வால் போட்டிருக்காங்க. அங்கிட்டு நான் நினைக்கிறேன் எனிமி இருக்காங்கன்னு. நம்ம கொஞ்சம் எகிரி பார்ப்போம். அங்கிட்ட ஒரு எனிமி இருக்காங்க காய்ஸ். நம்ம அவரை அழுத்தி பிடிச்சி கொண்டுருவோம். வாழை அவர் நம்மளை பார்க்கல ஒன்றும். ஒரு வழியாக நம்ம 3 கில் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ ரிப்பேர் கிட் போட்டுக்கலாம். யாரும் எனிமி இருக்காங்களான்னு தெரியல. நம்ம இங்கிட்டும் ஒரு எனிமி இருக்காங்க காய்ஸ். அவரை போட்டு தள்ளிடுவோம். போல் போட வாசிடா. நம்ம ஹெட்ஷாட் அடித்து கொண்டிருக்கோம் காய்ஸ். ஒரே பெருமையாக இருக்குது. எல்லோரும் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அங்கிட்டு நல்ல லூட் வச்சு நம்மளை டேமேஜ் பண்ணுறாங்க கைஸ். அங்கிட்டு இருந்து தான் ஜிப்லைன் கிட்ட மரத்துக்கிட்ட கவர் எடுக்கிறானா, அதுவும் இல்லை, ஸ்கோப் போட்டு அடிப்போம். வால் போட்டாங்க கைஸ். நம்ம கல் வழியாக சுற்றி வருவோம். நான் நினைக்கிறேன் இங்கிட்டு தான் சுற்றி வருவானே. மண்டை விளங்க போகுது காய்ஸ். குனியணும்னு பார்க்குறேன். குனிஞ்சிட்டேன். இது லேக் ஆகுது காய்ஸ், ஃபோன் சரியான மாதிரிக்கே. நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கிட்டு வால் போட்டு சுற்றி வராங்க காய்ஸ். நம்ம அழுத்தி பிடிவோம். அவன் நமக்கு என்னமோ நல்ல கன் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவன் நமக்கு நல்லாவே இங்கிட்டு வரக்குள்ளே அழுத்தி பிடிவோம். ஒரு ஹெட்டு பட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பட்டால் செத்துருவான். நம்மக்கிட்ட MP40 இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்ல. நல்லா நமக்கு டேமேஜ் கொடுத்துட்டான். அவன் என்ன கன் வச்சுருக்கானா, ஒரு சொட்டு ரேஞ்சில் ஒரு நார்மல் கன் தான் வச்சுருக்கான். நல்ல பிளேயர் போல் அவன்.
சரி இப்போ நம்ம ரீலோட் பண்ணிட்டோம். இங்கிட்ட ஒரு எனிமி வந்துட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஹீல் பண்ணி வச்சுருக்கோம். இவனையும் கொண்டு 6 ஹீல் பண்ணிடுவோம். ஓடணும் அது ரொம்ப ஹெல்த்தை குறைச்சி விட்டாங்க guys. இவனை போட்டு தள்ளிடுவோம். லேகு வேறு ஆகுது. இவனையும் ஹெட்செட் பண்ணி தான் கொண்டிருக்கோம். நம்ம மெடி போட்டுக்குவோம், ஏன்னா நமக்கு ஹெல்த் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஓகே, திருப்பி எங்கேயாச்சும் எனிமி இருக்காங்களான்னு தான் தெரியல. நம்ம எதுக்கும் பீக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். நம்ம இங்கே நிறைய பேரை கொண்டிருக்கோம். அவங்கள்ட்ட லூட் பாக்ஸ்னால் செக் பண்ணிக்குவோம். எதுவும் நல்ல வெப்பன் வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் நல்லது இல்லை, இங்கேவும் எதுவும் நல்லது இல்லை வாய்ஸ். இங்கே யாரும் எனிமி இல்லைன்னு தான் வாய்ஸ் நினைக்கிறேன். இந்த மெப்பில் கூட அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த மஞ்சள் கலரில் ட்ரோன் விட்டுருக்காங்க. அப்படியும் ஒரு எனிமியும் காணோன்னா நான் நினைக்கிறேன் இங்கே எனிமிஸ் பெருசாக இல்லைன்னு. ஏன்னா நம்ம அது உள்ளுக்கு தான் இருக்கோம். இருந்தால் எனிமிஸ் இருந்தாங்கன்னா நமக்கு விளங்கும். இங்கே குதிரை இருக்குது. குதிரை நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் விளையாடாதனால குதிரைனா இப்போ தான் 2வது தடவை பார்க்குறேன். நான் ஐடியை வந்து ஒரு மாதம் கிட்ட விளையாடல. ஏன்னா நம்ம எல்லா கேமும் விளையாடுறதுனால கிட்டத்தட்ட செட் ஆஃப் ஃபைட் விளையாண்டேன். அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது நான் வந்து அதில் டைட்டனை முடித்தேன். எப்படின்னா மோட் எபிகே போட்டு. நீங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆஃப் ஃபைட்டில் வந்து மோட் எபிகே போடணுன்னு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க. நான் கண்டிப்பாக எப்படி போடுறேன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இல்லை குதிக்கல்மான்னு பார்த்தா அதுக்கு குதிக்க இல்லை, குதிரைக்கு பார்ப்போம். கீழே போய்ட்டு அந்த வீட்டு மேலே குதிக்க பார்ப்போம். இந்த குதிரை வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, க்ரிப்பாக இருக்குது. இந்த வீட்டு மேலேயும் குதிக்க இல்லை, பரவாயில்ல. இதுக்கு மேலே இந்த வேலைக்கு மேலே குதிக்க எழுது. நான் இப்போ பீமா ட்ரிப் அதுக்கு போகிறேன் கைஸ். ஏன்னா அங்கே நிறைய எனிமி இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச இடமும் அது தான். அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய இடம் பிடிக்கும். இங்கே இந்த கோயின் எடுத்துக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்கன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய லூட் இருக்கும், அதனால் எனிமி இருக்கிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிராஃப் பண்டில் போட்டு ஒருத்தர் இருக்கார் கைஸ். நான் கண்டேன். ஐயோ ஓடு 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 ஓடு. பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு ஜிராஃப் பண்டில் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருந்தார். பார்த்தீங்கன்னா நம்ம சிப் வாங்குவோம். ஏன்னா இந்த கண்ணை 3 லெவலுக்கு சிப் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லாவே அடிப்படும், மூமெண்ட் ஸ்பீட்னால் கூடும். இது வீல் இருக்குது. யாரோ இப்போ சண்டை போட்டிருக்காங்க போல், என்னான்னு தான் தெரியல. வண்டி ஒன்று வருது காய்ஸ் மெப்பில். ஐயோ சுற்றி ஓலப்போடு. நல்ல நேரம் காய்ஸ், ஜஸ்ட்டில் தப்பிச்சோம். இல்லாட்டி நம்மளுக்கு கொண்டிருப்பான். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தான் தெரியல. நம்ம வாலை உடச்சிட்டானா பிரச்சனை ஆயிரும். அதனால் இந்த இது போட்டுக்குவோம். இது போட்டால் வால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், டக்குன்னு உடையாது. ஐயோ ஜோன் வேறு வருது மக்களே, லாஸ்ட் ஜோன் வேறு. டக்குன்னு சுட்டு ஓட. ஐயோ இது வேற போட்டுட்டேன் காய்ஸ். என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரியான டிப்ரெஷன் ஆகுது. ஓட டக்குன்னு மாஸ்டர் ஜீப் எடுத்துக்கிட்டு போகணும். நம்மக்கிட்ட ஸ்கின் டெவலப் பண்ணலையா? நம்மக்கிட்ட ஸ்கின் இருக்கானே தெரியல. இருக்கும், ஏன்னா நான் 4 years old பிளேயர்னு இல்லை. நான் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லேருந்து விளையாடுறேன். அந்த கெஸ்ட் ஐடி போயிடுச்சு. இதுதான் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட். இங்கே பைக்கில் ஒருத்தர் போய்கிட்டு தான் கைஸ் இருக்காரு. நம்ம நினச்சா அவனை நச்சு விட்டு போயிடலாம். நம்ம பூஸ்ட்டை கொடுத்து போவான். அவன் முன்னாடி இறங்கிட்டான் டக்குன்னு பைக்கில் இருந்து. நம்ம இறங்கி அவனை கொண்டுடலாம். ஓகே, நம்ம ஸ்கோப் போட்டு அடிப்போம். போடு ஸ்கோப்பு 3 லெவலு ஆசித்தான். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவன் என்ன லூட் வச்சுருக்கானு தெரியல. அந்த பக்கத்தில் டேஞ்சர் ஜோன் வேறு கட்டுது. ஐயோ அடிக்க போச்சு, சொல்லி முடிஞ்சு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே நீங்கள் உங்கள்கிட்ட யூஐடி எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன ரேங்க்கில் இருக்கேன்னு உங்களுக்கு முன்னிக்கே சொல்லிட்டேன். இங்கேருந்து தான் நம்மளை அடிச்சிருக்காங்க. டைமண்ட் 2ல் இருக்கோம். டைமண்ட் 2 ஸ்டார் கூடி இருக்குது கொஞ்சம். போடு 51 பேரில் நம்ம 8வது இருக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எதுவும் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே விளங்குவோம். இதான் என்னோடய ஐடி. எல்லோரும் நல்லா பார்த்துக்குங்க. 5 எம்ப்ளம் 4 years old நல்லா பார்த்துக்கிட்டிங்களா guys? இதுதான் நான் சொன்னேன் 4 years oldன்னு. யாரும் நம்பாட்டி பார்த்துட்டுங்க. ஓகே, பாய் டாட்டா, நிறைவேறுகிறோம்.